குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பேசும்போதே ஒரு புத்துணர்ச்சியுடன் பேசினா எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில் 6:30க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் காலையில் எழுந்தேன். செம்மையாக காற்று. எங்கள் ஊர்லலாம் எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்லவே முடியாது. அதேமாதிரி காலையிலேருந்தே செம்மையாக காற்று, ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று. 6:30 கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? காலையில் எழுந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கிளைமேட்டை தான் ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன். அப்போ தான் அந்த நாள் எனக்கு டே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். பால் வச்சுட்டு டீ வச்சுருவேன். எப்போவுமே காலையில் மட்டும் டீ குடிப்பேன். ஈவினிங்கில் பால் காஃபி அது மாதிரி எடுத்துப்பேன். ஏடு பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு இந்த பட்டரு இல்லை நெய் உருக்கும் போது உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டேவை இந்த நாளை எப்போவுமே காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே 6 o'clock எழுந்து வெளியே வருவேன். நமக்கு கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா? மழை வர மாதிரி இருக்கா, நல்ல வெயில் அடிக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு வாசல் தெளிக்க வருவேன். அப்படி தான் இன்றைக்கும் காலையில் எழுந்து வந்துட்டு இதுக்கப்புறமா வாசல் பால் வச்சுட்டு வந்தோம்னா அதுக்குள்ளே நம்ம காஃபிலாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு பெருக்கியும் மட்டும் விட்டுட்டு தண்ணி தெளிச்சுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறமா தான் கோலம் போடுவேனே. ஸோ காலையிலே வாசலை கூட்டி விட்டுட்டு எப்போவுமே வீட்டிலேருந்து நம்ம வீட்டு மனுஷங்க, அதாவது ஆண்கள் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி வாசலை பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து வெளியே யாராவது போனாங்கன்னா அதுக்கப்புறம் வாசலில் தண்ணி தெளிக்கக்கூடாது, அது தப்பு. அது எதுக்கு அந்த மாதிரிலாம் செய்வாங்கன்னா, இப்போ இறந்தவங்க இறந்தவங்களை நம்ம அனுப்பிட்டதுக்கப்புறம் தான் வாசல்லாம் க்ளீனாக கழுவி விட்டு பெருக்குவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்க வெளியே போனதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ காலையிலே கிளைமேட் சூப்பராக இருந்தது. நான் அப்படியே ஒரு விசிட் பண்ணி பார்த்துட்டு என்னடா வெயில காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிளைமேட் சரியில்லைன்னா நான் மிஷின் போட மாட்டேன். லெமன் பார்த்திங்கன்னா பழுத்த லெமன்லாம் டெய்லி கீழே விழுந்து கிடக்கும். நான் எடுப்பேன், இல்லை எங்கள் மாமனார் பார்த்தாங்கன்னா அவங்க எடுப்பாங்க. ஸோ வாசலில் தண்ணி தெளித்து விட்டுட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் நேரம் கழித்து போய் கோலம் போடுவேன். அப்படியே டீ ரெடி ஆகிடுச்சா, கொஞ்சமாக டீ குடித்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீயும் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு கோலம் மட்டும் சிம்பிளாக போடுவேன். போட்டுட்டு ஏன்னா ஒரு டைம் மழை வந்தால் அந்த கோலம் வேஸ்ட்டாக போயிடும். மழை வந்தாலுமே வாசலில் மங்களகரமாக நான் கோலம் சின்னதாக ஒன்று போட்டு வச்சுருவேன். ஒரு நாளுமே நம்மளுடைய டேவை நம்ம தான் டிசைன் பண்ணணும். இப்படி தான் இருக்கணும். காலையிலே நம்ம வேலையெல்லாம் டைமுக்கு முடிச்சிட்டோன்னு வைங்களேன், டென்ஷனே இருக்காதுங்க. இப்போ ஏன் நான் 6:30க்கு எழுந்துக்கிறேன்னா ஸ்கூல் லீவுன்றனால. ஸ்கூல் இருந்தால் 6 o'clock எழுந்து என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஷார்ப்பாக 10 o'clock நான் ஷாப்புக்கு கிளம்புவேன். இப்போ பசங்க இருக்காங்க, கிட்ஸை பார்த்துக்கணும், லீவு தானே, ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ராவாக நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்து என்னோடய ஒர்க்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். என் டைமுக்கு நான் வேலைங்களை செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். வேலையை செஞ்சுட்டு கூட நம்ம உட்காந்து பொறுமையாக நம்ம ஃபோன் பார்க்கலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன். இன்றைக்கி என்ன லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாதம், காரக்குழம்பு, மாம்பழம். அதுக்கப்புறம் புதன்கிழமைன்றதுனால நான் முட்டை செய்வேன். காலையிலே துணி மடிக்கிற வேலை நிறைய இருந்தது. 2 நாளாக கிளைமேட் சரியில்லையா, துணிலாம் அந்த அளவுக்கு காயலை, ஒரு மாதிரி நம்மன்னு ஈரமாக இருந்தது. சரி மொத்தமாக எல்லாத்தையும் காய வச்சுட்டு மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நான் துணி மடிக்க வந்தால் என் பசங்க அவங்க ட்ரெஸ்ஸை அவங்கவுங்க மடிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாப்பா அவளோட ட்ரெஸ்ஸை மடித்து அவளுடைய ரேக்கில் வச்சுருவா. தம்பி அவனோட ட்ரெஸ் எல்லாம் க்ளீனாக மடித்து அவனுடைய இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுருவான். இந்த மாதிரி நம்ம வேலை செய்யும்போது நம்ம பசங்களுக்கும் சின்னதாக வேலையை கொடுத்து பழகினா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஹேபிட் வரும். நம்ம செய்ய சொல்லலைன்னா அவங்களா செய்ய கற்றுக்கவும் மாட்டாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லி பழகுனீங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய வேலைகளை நம்மளே செஞ்சுக்கணும் அப்படின்ற பழக்கம் வரும். ஸோ அப்படி தான் நான் என் பசங்களை ஃபாலோ பண்ணுறேன். இவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கணும். அதே மாதிரி அந்த உட்காந்து சாப்பிட்ட இடத்துல சாப்பாடு சிந்திருந்தால் அதை க்ளீனாக பெருக்கிட்டு வரணும். இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். டெய்லியும் அவங்கவுங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் ஆகணும். இப்போ அவங்களே ப்ரஷ் பண்ணுவாங்க, அவங்களே குளிச்சுக்குவாங்க, அவங்களே ட்ரெஸ் மாற்றிக்குவாங்க. ஸ்கூலுக்கு போகிற டைம் என்னை அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய புக்கு, நோட்டு, பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு தான் கிளம்பணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கிட்ஸ்கிட்ட நீங்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணால் அவங்க வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க. அவங்க டாய்ஸ் அவங்களே எடுத்து வச்சுருவாங்க. ஸோ காலையில் மாவு அரைச்சிட்டு வர சொன்னதுனால இன்றைக்கி காலையில் தோசையும் கார சட்னியும் டிஃபனுக்கு செஞ்சுட்டு சாதம், காரக்குழம்பு, கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வச்சுட்டு அப்புறம் மாம்பழம் இருக்குது. எந்த ஒரு வேலை இருந்தாலும் நான் டைம் பார்த்துட்டு பாட்டு போட்டுகிட்டே செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த பாட்டு என் மனசில் ஓடிட்டே இருக்குமா. நம்மளும் அந்த வேலை செய்யும் போது
கடுப்பாவோ அலுப்பாவோ தெரியாமல் நம்ம ஹாப்பியாக அந்த வேலையை செய்யலாம். ஸோ அதனால தான் நான் பாட்டு ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும், நான் என் வேலையை செஞ்சுட்டே இருப்பேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். உருளைக்கிழங்கு காரக்குழம்புனா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் காரக்குழம்பு வச்சுட்டு முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன், எல்லா ஆளுக்கு ஒரு முட்டைன்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் கேஸ் மேடை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிளம்பிட்டானோ. பால் வந்து நான் காலையிலே காய்ச்சினா ஏடு நிறைய ஃபார்ம் ஆகும், அதை எடுத்து தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நான் 1 லிட்டர் பசும்பால் வாங்குறதுனால. ஸோ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஈவினிங் டைம் அந்த ஏடெல்லாம் எடுத்து டப்பாவில் எடுத்து போடுவேன். இல்லைனா மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல திக்காக ஏடு வரும். அந்த பாலை ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி காஃபி போட்டுக்குவேன். இஞ்சி பூண்டு எப்போவுமே தட்டி பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன், நான் எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாம் இப்போ கட்டிகிட்ருக்கேன். அவங்க கிளம்புறதுக்கு 8:30 to 9 ஆகிடும். அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் இந்த வீட்டையே நான் டீப் க்ளீன் பண்ணுவேனே. ஸோ அவங்க ஆஃபீஸ் கிளம்புனதும் கிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளம்புவாங்க, அவர் அப்புறம் கிளம்புவார். ஆனால் இப்போ லீவுன்றதுனால அவருக்கு மட்டும் கிளப்பி விட்டுட்டு இவங்களெல்லாம் குளிக்க சொல்லிவிட்டு இவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையை நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே வந்து அந்த அலுப்பு தெரியாமல் கரெக்டாக நீங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்களுடைய பர்சனலாக நமக்குன்னு நிறைய இருக்கும். அதாவது நம்மளையும் நம்ம கேர் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரே மாதிரி வந்து என்ன நான் கேர் பண்ணிக்கிறதுனா, நான் ரொம்ப ரசித்து இந்த நாடகம்லாம் பார்த்து அடிக்ட் ஆகிற ஆள் நான் கிடையாது. எனக்கு பிடிச்சதே சாங்ஸ் தான். லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து அக்கா ஃபேஸ் பேக் மாதிரி ஏதாவது சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்க மாட்டேன். நம்ம வீட்டு சமையல் கட்டில் இருக்கிற பொருள் தான் நம்மளுடைய பியூட்டிஷியன், அதாவது பியூட்டி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். தக்காளி இருக்கு இல்லையா, அதை நல்லா பிழிஞ்சு அதில் வந்து கொஞ்சமாக சாறை எடுத்துக்கோங்க. ஒரு பாதி தக்காளியே போதும், மீதி தக்காளி நாளைக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி எடுத்து வச்சுட்டு பாதி தக்காளி ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சுகரு, கொஞ்சம் ஹனி, காஃபி தூள், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நம்மளுடைய ஸ்கின்ல போட்டு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். அது நல்லா கொஞ்சம் அப்சர்வ் ஆகிட்டு அது நல்லா பிடிச்சிக்கும் நம்ம ஃபேஸை. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெட் செல்ஸ், அழுக்கு அதெல்லாமே வந்துடும். இதை தவிர நீங்கள் லெமன் ஜூஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இதே ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலையே உருளைக்கிழங்கு இருக்குது, அதனுடைய ஜூஸ் எடுத்து லெமன் ஆட் பண்ணி ஹனி ஆட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி தான் என்னுடைய ஃபேஸ்க்கு நான் ஒரு வாட்டியும் வீட்டில் இருக்க பொருள் தான் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். நலங்கு மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் எனக்கு டைம் இருக்கும் போது நான் போட்டுக்குவேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை வாஷ் பண்ணிவிடுவேன். வேறு எந்த க்ரீமும் வேறு எதுவுமே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஃபவுண்டேஷனு, லிப்ஸ்டிக்கு, மஸ்காரா இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். காஜல், கண்ணுக்கு காஜல் வைப்பேன், அவ்வளோதான். பொட்டு கூட நான் அவ்வளோ வைக்கிறதில்ல, சாந்து பொட்டு மட்டும் தான் வைப்பேன். ரொம்ப சிம்பிளாக மேக்கப் பண்ணிக்கோங்க. ஸ்கின்ல வந்து 1000க்கு மேலே வந்து ஹோல்ஸ் இருக்குது நம்ம ஸ்கின்ல. ஸோ நான் என்ன அப்ளை பண்ணுறேனோ அதை தான் பாப்பா கொடுப்பேன். அந்த மீதி கொஞ்சம் இருந்ததை அவள் ஃபேஸ்க்கு அவள் அப்ளை பண்ணிட்டு அவள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ கிளியராக இருக்கும் நம்ம ஸ்கின்னு. கண்டதையும் போட்டு நம்மளே நம்ம ஸ்கின்னை வந்து நீங்கள் நம்மலாம் வந்து எந்த ஒரு க்ரீமை யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக இருந்தாலே அழகாக இருப்பீங்க. இதே வந்து கண்டதையும் மூஞ்சில் போட்டு காட்டுறாங்க பார்த்தீங்களா, நான் இந்த ஃபவுண்டேஷனு பர்பிள் ஆப்பிள் வாங்கினேன், இதில் வாங்கினேன்னு. அவங்க மூஞ்செல்லாம் கழுவுனதுக்கப்புறம் நம்மளால் அவங்கக்கிட்ட பார்க்கவே முடியாது, அவ்வளோ கருப்பாக கேவலமாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் எந்த ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ண மாட்டேன். நேச்சராக இருக்கிறது தான் அழகு. தேவையில்லாதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ எஃபெக்ட் பண்ணோம் சொல்லுங்கள். அவன் எதில் ப்ராடக்ட் தயாரிக்கிறான், எத்தனை வருஷத்துக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எதுவுமே எக்ஸ்பைரி இருக்கும்னு தெரியாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஸ்கின்னை நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதை போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வீட்டெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே அது காஞ்சிரும். அப்படியே வாசல் தெளித்து சின்னதாக கோலமாக போட்டுட்டேன். இப்படி தான் வந்து டெய்லியும் வாசல் வச்சுப்பீங்களான்னு கேட்காதீங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, வீட்டில் எப்படின்னா நல்ல நாளில் எனக்கு எப்போ வந்து அழகாக வாசல்லாம் கழுவி விட்டுட்டு கோலம் போடணுன்னு இருக்கோ அப்போ கோலம் போட்டு வச்சுருவேன். பெட்ரூம்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். காலையிலேருந்தே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து கிளம்புவேனே. பாப்பா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அவளோட ஃபேஸ் பாருங்களேன் எவ்வளோ பிரைட்டாக அழகாக இருக்குது. இது வரைக்கும் வேறு எதுவுமே நாங்கள் போட்டதே கிடையாது. இதை விட வேறு பெரிய க்ரீம் எதுவுமே தேவையே இல்லை.
ஸோ இவங்களுக்கு வந்து தோசைலாம் ஊற்றி கொடுத்துட்டோம்னா அவங்க டிஃபன் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு எழுதிட்டு இருப்பாங்க. என்னுடைய டே மார்னிங் ரொட்டீனை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயத்தை மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோ பார்க்கட்டும். புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது நமக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கும்போது நான் நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். நிறைய பியூட்டி டிப்ஸ்லாம் இருக்குது, நம்ம வீட்லேயே இருக்குது, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் ஃபேஸ்க்கு போடுறது ஹேர் பேக்கு, பாப்பாவுக்கு என்ன மாதிரி ஹேர் பேக் போடுறேன் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த க்ளீன் அண்ட் கிளியர் ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேனே. ஃபேஸ்க்கு வந்து எப்பவுமே சோப் போடக்கூடாது. ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீமில் வந்து இருக்குது, நீம் ஃபேஸ் வாஷ் இருக்குது, க்ளீன் அண்ட் கிளியர் இருக்குது, இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த க்ரீம் வந்து பான்ஸ் ஒயிட் பியூட்டி இருக்கு இல்லையா, அதுதான் நான் வந்து ஒரு 15 வருஷமாக நான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு க்ரீம்னால் இந்த க்ரீம் தான். இது கூட நான் எங்கன்னா வெளியே போகிறோம், ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், வெளியே போகிறோன்னா அப்போ லைட்டாக ஒரு 2 ட்ராப் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு போவேன். ஏன்னா ஃபேஸில் ஆயிலெலாம் வழியாமல் இருக்கும்ட்டு. இப்போ என் ஃபேஸ் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. எதுவுமே போடல, இதுதான் நேச்சுரலான ஃபேஸ். ஒரு பவுடர் கூட நான் போட மாட்டேன். இந்த லுக்கே நமக்கு போதும். இதில் வந்து நான் ஃபவுண்டேஷன் போடுறேன், நான் க்ரீமை போடுறேன்னு கண்டதையும் போட்டு மூஞ்சை கெடுத்துக்கிட்டு சொறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அவங்க ப்ரைட்டாக தெரிவாங்க, நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவங்க ஸ்கின்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஹீரோயின் ஸ்கின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் வீட்டில் இருக்கும்போது மேக்கப்பே இல்லாமல் இருப்பாங்க, அந்தளவுக்கு அவங்க ஸ்கின் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஊர் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு சுற்றி விவசாயம் செய்கிற லேண்டு தான். இயற்கையோடு வாழும்போது நம்ம மனசும் அது சார்ந்து நிம்மதியும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும்ன்றதை உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் நம் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.